எனக்கு தெரிஞ்சு தலை வாய்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா தியேட்டரு தெரிச்சிரும் ப்ரோ. நீங்க நான் ட்ரெய்லர்ல ஒரு நோட் இருக்கும், இனிமே சத்தியமா குடிக்கவே கூடாது, அதுக்கே ஸ்கிரீன்லாம் பறக்க விட்டுட்டு இருந்தானுங்க பசங்க. கண்டிப்பா வாய்ஸ் ஓவர்லாம் கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னா அன்னைக்கு அதான் திருவிழா தியேட்டர்ல. அப்படியே அப்பதான் தீ பறக்கும் திரை தீ பிடிக்கும்லாம் அங்கதான் நடக்கும். ஆமா, அவ்வளவு சீன்லாம் இல்ல ப்ரோ, அவ்வளவு தியேட்டர் ஓனர் வந்துருவாரு. ஒரு ஒரு இது இருக்கும், ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். மிரட்டிட்டு இருக்காரு ப்ரோ, அதுலலாம் ஒரு குறை சொல்ல முடியாது. அவரு இன்னும் ஜானரே இன்னும் எதுவுமே சொல்லல, பத்தா குறைக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு தடவை ஒரு ஹைல வச்சுட்டே இருக்காரு அவரு. ட்ரெய்லர்ல வந்துட்டு அந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ண விதம், அவர் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் நம்ம சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, தளபதிக்கு இந்த லுக் நல்லா இல்ல, இந்த வாய்ஸ் வந்துட்டு செட் ஆகல அப்படிங்கறது எல்லாமே மாடிஃபை பண்ணி ஒரு பெட்டர் அவுட்புட்டா கொடுத்துருக்காரு. ஸோ இதே அவுட்புட் வந்துட்டு ஸ்கிரீன்லயும் இருக்கும், அது கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் நம்மள. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. 3 விஜயை எப்படி கொண்டு சேர்த்துருக்காருன்றத பார்க்கணும். எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. இது வேறையா, நாங்க பார்த்துட்டு மறுபடியும் சொல்றோம். டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம், கண்டிப்பா பார்த்துட்டு சொல்றோம். நல்ல பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம். கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும், நிச்சயமா இருக்கும். எல்லா ஃபேமிலியும் வந்து உள்ள போய் பார்க்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ தோனி வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அது என்னன்னா, ஒரு மேட்ச் நடக்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல்ல தோனி அங்கே ப்ளே பண்ற மாதிரி சிஜியில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி நீங்க அந்த ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க, விஜய் வந்து ஒரு ஸ்டேடியம் மேல நிக்கிற மாதிரி. அது சேப்பாக் ஸ்டேடியம் தான் அது. ஓகேங்களா? ஸோ அதை தான் எல்லாரும் தோனி வராரு கேமியோ பண்றாரு. தோனி கேமியோ பண்ணவில்லை. ஒரு மேட்ச் நடக்கிற சீக்வன்ஸ்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது, ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு சதி வேலை, அதான் பாம் வைக்கிற மாதிரியோ மற்ற விஷயங்கள், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்க போகுது. அதை அங்க வந்து எப்படி வந்து காப்பாத்துறாரு விஜய்ன்றதுதான் மைட் பி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனா சில விஷயங்கள் சொல்ல முடியாதனால அதான் எல்லாரும் தோனி வந்து கேமியோ பண்றாங்கன்னு சொல்லி பண்றாங்க. அது உண்மையா தோனிலாம் வரமாட்டாரு. அது ஒரு சீக்வன்ஸ் அங்க நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது, இதுதான் உண்மை. பிளஸ் நீங்க அடுத்து சொன்ன மாதிரி பிரபுதேவா இருக்காரு, பிரசாந்த் இருக்காங்க, லைலா இருக்காங்க, ஸ்னேகா இருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து ஆமா அவங்க வராங்க. ஸோ அது கூட ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான், ஃபுல் பாட்டுக்கு அவங்க வர மாதிரிலாம் இல்லை, ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான், தமனா பண்ண மாதிரி தான், ஒரு கேமியோ ரோல் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மற்றவங்கலாம் வந்து இப்போ நம்ம ஒரு மீல்ஸ் சாப்பிடும் போது எப்படி வந்து எல்லாமே ஒரு சைடிஷ்லாம் எல்லாமே இருக்குமோ, ஒரு அப்பளம் அது இதுன்னு எல்லாமே இருக்குமோ, அந்த மாதிரி தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் சீன்ஸ் கண்டிப்பாக தளபதிக்கு தான் இருக்கும். தளபதியோடைய சீன்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்கும். எனக்கு என்னமோ மோகன் சார் அண்ட் அஜ்மலோடைய கேரக்டர் ஒன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல, மோகன் சார் பேசுற டயலாக்ஸ்லாம் வந்து சில விஷயங்கள் எப்படி கனெக்ட் ஆகும்னு தெரியல. ஸோ அவரை வில்லனா போட்டிருக்காங்க. ஒரு பெரிய மூவி, ஏன்னா ஒரு டெரரிஸ்ட் மூவி இது. ஸோ அப்படி ஒரு அது ரிலேட்டடான மூவின்னும் போது இவர் எப்படி இந்த வில்லன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி கிளிக் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் பிசிக்கலாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லீனா இருக்காரு, ரொம்ப டல்லா இருக்காரு, பெருசா ஒரு பிசிக் கிடையாது மோகன் கிட்ட. ஒரு சூப்பர் ஆக்டர், பட் அவர் வில்லனிசம் எப்படி பண்ணுவாருன்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான். ட்ரெய்லர்ல ஒரே ஒரு 2-3 சீன்ஸ் வரும்போது நான் அதை பார்த்தா கூட எனக்கு ஒரு ரொம்ப டச்சிங்காலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்ப்போம் எப்படி அவர் பண்ணியிருக்காரு. பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அவர் எப்படி பிளே பண்ணியிருப்பாருன்றது என்டிஆர் மூவி பார்த்தாதான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவரா இருக்கட்டும், அஜ்மலா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு அஜ்மல் இந்த கேரக்டரை ஒத்துக்கினாருன்னா ஜஸ்ட் லைக் தட்லாம் கண்டிப்பா ஒத்துந்திருக்க மாட்டார். அவருக்கான கேரக்டர் உள்ள இருந்தால், ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இப்ப வர யங் ஆர்டிஸ்ட் எல்லாமே விஜயோட பண்றோன்றதெல்லாம் தாண்டி தனக்கு ஒரு அங்கீகாரம் அந்த படத்துல கிடைக்கணும்ன்றதுக்காக தான் கண்டிப்பா அஜ்மல் உள்ள வந்திருக்கிறாரு. பிரபுதேவெல்லாம் யூஸ்வலா சரி தளபதியை வச்சு நம்ம 2-3 படம் டைரக்ட் பண்ணிட்டோம், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சும்மா போய் நடிக்கலாம், பிரசாந்தா சும்மா போய் நடிக்கலாம், அதான் நம்மளுக்கு ஒரு அடுத்த நம்ம படங்கள் பண்ணும்போது ஒரு பூஸ்டப்பா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கலாம் வந்திருக்கிறாங்க. பட் அஜ்மல் மோகன்லாம் வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு ஐடியா சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தலை வாய்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா தியேட்டரு தெரிச்சிரும் ப்ரோ. நீங்க நான் ட்ரெய்லர்ல ஒரு நோட் இருக்கும், இனிமே சத்தியமா குடிக்கவே கூடாது, அதுக்கே ஸ்கிரீன்லாம் பறக்க விட்டுட்டு இருந்தானுங்க பசங்க. கண்டிப்பா வாய்ஸ் ஓவர்லாம் கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னா அன்னைக்கு அதான் திருவிழா
தியேட்டர்ல அப்படியே அப்பதான் தீ பறக்கும் திரை தீ பிடிக்கும்ல அங்கதான் நடக்கும். ஆமா, அவ்வளவு சீன்லாம் இல்ல ப்ரோ, அவ்வளவு தியேட்டர் ஓனர் வந்துருவாரு. ஒரு ஒரு இது இருக்கும், ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். தெரிஞ்சு எல்லாரும் காமனா இப்போ வரைக்கும் இன்டர்வியூல சொன்ன டாபிக் வைஸ் என்னன்னா, சாங்ஸ் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் கண்டிப்பா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களை செஞ்சிருப்பாரு. ஏன்னா தலைவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நமக்கே தெரியும், மங்காத்தா தீம் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ கோட்டுக்கு டெஃபினட்டா அதாவது ஒரு பெருசா ஒரு சம்பவம் இருக்கு. ஏன்னா காஸ்டிங் வைஸ் அவர் வந்துட்டு பிஜிஎம் மாஸ் வேரியன்ட் காட்டணும். ஸோ அதனால பிஜிஎம் வைஸ் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார் யுவன். ஆல்மோஸ்ட் எஸ்கே கேமியோ சொன்னாங்க, தலையோட வாய்ஸ் ஓவர் சொல்லியிருந்தாங்க, அது இல்லாம தோனியோட கேமியோ சொல்லியிருந்தாங்க, அது இல்லாம சிஎஸ்கே பிளேயர்ஸ் நிறைய பேரோட கேமியோ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இப்போ வரைக்கும் அது எதுவுமே வந்துட்டு கம்ப்ளீட்டா இதுவாகல, கரெக்ட் அக்யூரேட் அப்படின்றத யாருமே சொல்லல. ஸோ படம் பார்த்தாதான். பட் ஆனா இந்த மூமெண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹோல்சம் தான் படம், ஃபுல் செலிப்ரேஷன் தான், அது ப்ராப்ளமே இல்லை. கேமியோன்றப்போ அவ்வளோ பெரிய ஸ்டாரு இவ்வளோ பெரிய ஆக்டரோட அக்ரி பண்ணி ஒத்துக்கிறதே பெருசு. ஸோ அப்படி வர்றப்போ கண்டிப்பா எல்லாமே செலிப்ரேஷன் தான். நம்ம ஈவன் பிரபுதேவா சார் வந்தாலுமே நம்ம கத்த தான் போறோம், பிரசாந்த் சார் வந்தாலுமே கத்த தான் போறோம். இன்னும் அது கொஞ்சம் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணும், ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். என்னடா படத்துல ஒரு மாதிரி பார்த்த கேஸ்டிங்காவே இருக்கு, டக்குன்னு ஒரு இது வரப்போ ஒரு ஹை ஆகும், ஒரு ஹை மூமெண்ட் கண்டிப்பா கிரியேட் பண்ணிருக்கும். கண்டிப்பா சிஎஸ்கே மேட்ச் ட்ரெய்லர்ல வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கும் சிஎஸ்கேக்கும் நினைக்கிறேன், அதுக்கே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையா இருக்கு. கண்டிப்பா என்ன மேட்ச்ன்னு தெரியல, அதுவும் ஒரு மாதிரி சர்ப்ரைஸா தான் இருக்கு. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா,